Hey girls and boys, welcome to another video. This is Thiru from Studio. அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சின்ன ட்ரிப்பாக பூனே போகலான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோட. ஸோ நம்ம அப்போதைக்கு வந்து சென்னை ஏர்போர்ட்டில் இருக்கோம். ஸோ நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு கூட இருக்காங்க. ஸோ நம்ம இப்போ ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ அடுத்து போர்டிங் பாஸ்க்கு போகணும். நாங்கள் போகிற ஃப்ளைட்டோட பஸ் இது. காய்ஸ் இதுதான் நம்ம ஃப்ளைட்டு. நம்ம போகிற ஃப்ளைட்டு தான். இன்ஜின் பார்த்து எவ்வளோ பஸ் இருக்குது. இங்கேயா காய்ஸ் நம்ம பூனே வந்து அரைவ் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள். காய்ஸ் நம்ம பூனேலேருந்து இப்போ லூனாவாலாவுக்கு ட்ரெயினில் போயிட்டுருக்கோம். நம்ம வழக்கம் நண்பர் இங்கே இருக்காருப்பல. இந்த வெதரில் என்னத்தான் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுன்னு தெரில. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ராஜ்மத் ஃபோர்ட் போயிட்டுருக்கோம். எங்கே சிறுத்தை போயிட்டுருக்கோம்? ஐயோ, ராஜ்மத் ஃபோர்ட். ராஜ்மத் ஃபோர்ட். காய்ஸ் நம்ம லூனாவாலாவில் இருக்கு. கர்ணாவின் நண்பன் லோனாவாலாவில் இருக்கிறோம். ஓகே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் லோனாவாலாவில் இருக்கிற ஒரு சைட்டு. இது என்ன மலை? அது லோனாவாலா தான்டா. இல்லை அது போகிறோம் சொல்லி. Said I made up my mind this time. I'm taking it over. ஸ்ரீவர்தன் மாரஞ்சன் அப்படின்னு 2 கோட்டை இருக்குங்க. லோனாவாலாவில் இருக்க ராஜ்மச் ஃபோர்ட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இதான் வந்து என்ட்ரன்ஸு. இங்கே மேலே பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் போட்டு எண்டுக்கு தான் போகிறோம். அந்த உச்சிக்கு போகிறோம். என்ன சொல்ல, எங்கள் கூட ஒரு பெஸ்ட்டு நண்பர் ஒருத்தர், சிறந்த நண்பர் அவர் வீட்டில் வந்து கலகத்தை ஏற்படுத்தி ஒரு வரவிடாமல் அடிச்சிட்டாப்புல. இது ஒரு பெரிய மனக்குறை எங்களுக்கு. இங்கே எந்த என்ட்ரன்ஸ் ஃபீஸும் கிடையாது. இது வந்து நம்ம சத்ரபதி சிவாஜி அவர் வந்து ஆண்ட கோட்டைங்களாம். அது சத்ரபதி சிவாஜி மகாராஜ் அவர்களால் கட்டப்பட்ட கோட்டை இது. இது மெயினாக வந்து சேமிப்பு கடங்காக தான் வந்து இதை அமைச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு. அதுவும் இல்லாமல் இது ஒரு கேட்வே மாதிரி ஒர்க் ஆகிருக்கு. இப்போ எப்படி நம்ம கடல் வணிகம் பண்ணும்போது போர்ட்டு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி வந்து இந்த மலைகள் தான் வந்து வணிகம் பண்ணுறதுக்கான சேமிப்பு கடங்காக இருந்திருக்கு. இது வழியாக வந்து வணிகம் நிறைய பண்ணியிருக்காங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்க அந்த கோட்டை. நீங்கள் மன்சூனில் நாங்கள் போன மாதிரி போங்க, நல்ல க்ரீனிஷாக பார்க்கலாம். சம்மரில் போனீங்கன்னா காஞ்சி கருவாடு ஆகிடுவீங்க. ஏன்னா சம்மரில் கண்டிப்பாக வெயில் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குமா. கோட்டைக்கு போகிற வழியெல்லாம் சூப்பராக இருக்குங்க. இன்ன வரைக்கும் அந்த கட்டடக்கலையெல்லாம் வந்து சில இடங்களில் பார்க்க முடியுது. அந்த படிக்கட்டுகள் ஆகட்டும், அங்கே சின்ன சின்ன கோயில்கள் ஆகட்டும், இன்ன வரைக்கும் அப்படியே இருக்குது. சத்ரபதி சிவாஜி மகாராஜ் அவர் வந்து ரொம்ப பெரிய ஆளுங்க. இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து பார்க்கும்போது தான் அவர் எவ்வளோ விஷயங்கள் செஞ்சுருக்காரு, எவ்வளோ கோட்டைகள், எவ்வளோ பெரிய நிலப்பரப்பு அவர் ஆண்டிருப்பார். இந்த கோட்டைகளே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ரூமுகளை வந்து அப்படியே குறைஞ்சி வச்சுருக்காங்க. அது எல்லாமே வந்து இந்த நெல் மற்ற தானியங்கள் எல்லாமே சேமித்து வைக்கிற இடமா. மோஸ்ட் ஆஃப் இடங்கள் வந்து ரொம்ப வழுக்கமாக இருந்தது, நடக்க முடியல, ரொம்ப வலிக்கு வந்தது, ரொம்ப டேஞ்சராகவும் இருந்தது. பட் நல்லாவும் என்ஜாய் பண்ணோம் அந்த கிளைமேட்டுக்கும் அந்த ஹைட்டுக்கும். வாவ் செம. அவனுக்கு மாதிரி நான் கீழே போயிருப்பேன்.
நோய் வாயில் பாருங்க எவ்வளோ செக்யூர்டாக இருக்குது. அந்த காலத்துலேயே இங்கே பாருங்கள், அந்த காலத்துலேயே குளம் வெட்டியிருக்காங்க. பாறையிலே பெரிய குளம் வெட்டியிருக்காங்க. சரிங்களா, கிட்டத்தட்ட 407 லாரி, 2 லாரி நிறுத்தலாம் ஒரு குளத்தில். எவ்வளோ பஸ் இருக்குது பாருங்களேன். இவ்வளோ ஹைட்டில் வந்து கூட நல்லா குகையை வெட்டி தானியம், இவ்வளோ ஹைட்லேயும் குகையை வெட்டி தானியங்களை சேமிச்சு வைக்கிறதுக்கான ஒரு செட்டப்பை சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். வெளிந்து பார்த்தா குகை மாதிரி இருக்குது. ஆக்சுவலி இது வந்து தானிய சேமிப்பு கிடங்கு. ஆல்மோஸ்ட் கோட்டைக்கு மேலே வந்துட்டோம். இங்கே ஒரு சொனை நோண்டியிருக்காங்க. இது தண்ணி இருக்க ஜொனை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தண்ணி ஃபில் ஆகிட்டா போகிறதுக்கு ஒரு சின்ன கால்வ வெட்டியிருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள். ஃபைனலாக நம்ம சத்திர சிவாஜி கட்டின கோட்டையை பார்க்க வந்துட்டோம். ஆனால் கோட்டை பூரா ரொம்ப சதலமாக அடைஞ்சிருக்குங்க. இதை பார்க்கத்தாங்க இவ்வளோ தூரம். ஓ, கோயிலுங்க அது. ஐயோ, சிவலிங்க கோயிலுங்க. ஆஹா, கோட்டையில் கோயிலுங்க. இந்த கோயில் மட்டும் தாங்க மிஞ்சி இருக்குங்க. பாருங்கள், சிவலிங்கம் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் கோட்டையோட டாப் வந்துட்டோம். இதே கொடி கம்பம் இருக்குது. நான் சுரேஷ் வந்துட்டியா? வந்தாச்சு. அப்பா கடமை செஞ்சாச்சு. நம்ம அங்கேருந்து வந்தோங்க. ஒரு கோயில் தெரியுதா? அங்கேருந்து வந்தோம். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி வந்து அங்கே நிற்கிதுங்க, அந்த ஏரியாவில் நிற்கிது. ஸோ இவ்வளோ தூரம் வந்துருக்கோம். டாப் வியூக்கு வந்தாச்சுங்க. இதுதான் டாப் கோட்டை. இல்லை சார், நான் தான் லாஸ்ட்டாக வந்தேன். பாருங்கள், ஸோ நம்ம அங்கே ஒரு சின்ன கிராமமே தெரிஞ்சுத்தி அங்கேருந்து வந்தோம். ஸோ ஃபைனலாக முடிச்சாச்சு. இன்னும் சிதலம் அடையாமல் இடங்கள் நிறைய இருக்குங்க. நாங்கள் போகும்போது நல்ல க்ளவுடி ரெய்னி டைமு. ஸோ அதனால் எங்களால் நல்லாவே ஓரளவுக்கு என்ஜாய் பண்ண முடிஞ்சுது. ஆனால் இவ்வளோ தூரம் ஏறி இறங்கிறதுக்குள்ளே நாக்கு தள்ளிடுச்சு எங்களுக்கு. கண்டிப்பாக இங்கே ட்ரெக்கிங் போகணுன்னா ஒரு குச்சி ஒன்று எடுத்துக்கங்க. தண்ணி ரொம்ப மஸ்ட்டு. தண்ணி இல்லாமலாம் போகாதீங்க. ஏன்னா மேலே எந்த ஒரு கடைகளே இல்லை. சில இடத்துல ஒரு கடைகள் இருக்குது. பட் அவங்க வந்து ஒன்லி சாட்டர்டே சண்டேஸு அதுமாதிரி தான் இருப்பாங்களாம். மற்ற நாட்களில் கிடையாது கடைகள். ஸோ அதனால் நீங்கள் போகணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தண்ணி சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு போயிடுங்க. இங்கே ஒரு குகையை பார்த்தேன். சரி, அதான் பார்க்க போனேன். பாருங்க, ஐயோ பயமாக இருக்குது. கல்லை குடைஞ்சி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக கல்லுங்க அது. இங்கே பாருங்கள், கல் ஒயிட்டாக இருக்குது, குடஞ்சி வச்சுருக்காங்க. ஓ, வழிங்க இது. இங்கே பாருங்கள், பா இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் அந்த வியூவை. மாமன் சொன்ன சங்கதி அட்டகாசமாக இருக்குது. மாமங்கார ராத்திரி வந்தா மடியில கட்டிக்க, மாமன் சொன்ன சங்கதி எல்லாம் மனசுல வச்சுக்க. அம்மா ட்ரெயின் போகுது பாருங்க, தூரத்தில் ட்ரெயின் போகுது பாருங்க. ஹே கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ், வெல்கம் டு அனதர் வீடியோ. திஸ் இஸ் திரு ஃபார்ம் ஸ்டூடியோ. அனைவருக்கும் ஆத்தும் வணக்கங்கள். ஸோ லோனாவாலாவில் இன்றைக்கி நமக்கு செகண்ட் டே. இதான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்க ப்ராப்பர்ட்டி. 3500 தான். சரிங்களா, 8 பேர் ஸ்டே பண்ணலாம். காய்ஸ், இன்றைக்கி செகண்ட் டே. ஸோ இதான் நம்ம இன்றைக்கி போக போகிற காரு. ஸோ இதை தான் எடுத்துகிட்டு சுற்றி போகிறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா சின்ன பற்றி நம்ம பையனுக்கு பிள்ளைக்கு
காய்ஸ் நம்ம ஃபைனலாக நம்ம டெஸ்டினேஷன் வந்தாச்சு. நாளைக்கு இங்கே தாங்க ரிவர் ராஃப்டிங்லாம் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம ரூம் புக் பண்ணியிருக்கோங்க. ஸோ வித்து ரிவர் ராஃப்டிங்கோட ஸோ நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ சூப்பருங்க, வா அருமை, நல்லா இருக்கு ரூமு. என்ன ப்ரைஸ்ன்றதை நான் இங்கே டேக் பண்ணுறேன் பாருங்கள். மறுநாள் ரிவர் ராஃப்டிங் பண்ணுறதுக்காக ஆட்டோவில் ஒரு 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டு ரிவர் ராஃப்டிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்கே போனால் ஒரே கூட்டங்க. நான் எதிர்பார்த்தேன் என்ன ஒரு 10 போட்டு இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா எக்கச்சக்கமான போட்டு, சரியான கூட்டம். ஆல்ரெடி நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்ததால தப்பிச்சோம். ஸோ எங்கள் நேம் இருந்தது, சைன் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு பார்த்தா சேறு சகதியமாக இருக்குது. ஒரு நிலப்பகுதியில் எதுவுமே விட்டானுங்க. நான் நினச்சேன் ஒரு அந்த எப்படி சொல்கிறது, ஒரு நல்லாயிருக்கும், அங்கேருந்து அப்படியே ரிவருக்குள்ளே ஜம்ப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா இது இங்கே வேறு மாதிரி இருந்தது. எவ்வளோ பேர் தெரியுங்களா, அப்பா எக்கச்சக்கமான பேர், கிட்டத்தட்ட ஒரு 200 300 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பேர் இருந்தாங்க, அதை விட அவ்வளோ அதிகமாக இருக்கலாம். ஒவ்வொரு போட்டுக்கும் 10 பேர் பிரித்தாங்க. அதுக்கு ஒரு கோஆர்டினேட்டரு, அவர் தான் அந்த போட்டை கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே. ஸோ இப்போ பார்த்தீங்களா, அதான் என்னுடைய குரூப்பு. நாங்கள் போகும்போது நல்ல மழை பெஞ்சதுங்க. ஸோ மழை பெஞ்சதால் ஃபுல்லாக நனைஞ்சு போயிட்டோம். ஸோ ஜாலியாக இருந்தது. ஏன்னா போகிறது ஆற்றுக்குள்ளே தான். நான் இது ஃபஸ்ட் டைம் நான் போகிறதால எனக்கு எப்படி இருக்கும் என்ன இதுன்றது ஒரு ஐடியாவே இல்லை. ஸோ நான் ஃப்ரண்ட்டில் உட்காந்துட்டு நல்லா துருப்பு போட்டேன். ஆனால் அந்த துருப்பு போட்டதுடைய எஃபெக்ட் ஈவினிங் தாங்க தெரிஞ்சுது. ஷோல்டர்லாம் செம வலி எடுத்துச்சு. ஸோ ஜாலியாக இருந்தது. நாங்கள் ஒரு 5 பேர், பக்கத்தில் ஒரு ஹிந்திக்காரங்க ஒரு 5 பேர். ஸோ எல்லாமே ஜாலியாக போயிட்டு இருந்தோம். ஒரு லேடி தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க, ஒரு வயசானவங்க இருந்தாங்க எங்கள் கேங்கில். ஸோ அவங்க தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. போகும்போது முதல்ல எதனா இருந்துருப்போன்ற மாதிரி பயமாக இருந்தது. ஏன்னா தண்ணியும் நல்லா வேகமாக போயிட்டு இருந்தது. பட் ஜாலியாக இருந்ததுங்க. சிறுத்தை பாருங்க, ஒரு வையா ரிவர் ராஃப்டிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கோயிலுக்கு போனாங்க. அங்கே பார்த்தா சுடுதண்ணி கீழேருந்தே வருது தானா அந்த கோயிலில். ஸோ அந்த கிணத்துல இறங்கி குளிச்சா செம சூடாஞ்சிங்க. அந்த குளிருக்கு அதுக்கும் செம இதமாக இருந்ததுங்க. பாருங்க, தண்ணி சூடா இருக்கு, வெரி சூடா இருக்கு, நல்லா இருக்கு, சூடா தண்ணி சூடா இருக்கு. देखो सुरेश Hey girls and boys, welcome to another video. This is Tirupam Studio. அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள். ஸோ இன்றைக்கி நாம் வந்து மும்பையில் இருக்கோம். நேற்று ஈவினிங் தான் இங்கே வந்தோம். சரியான மழைங்க. ஸோ அதனால் சரியாக வீடியோ எடுக்க முடியல. இந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்கோம். கிவி இந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ ஓகே தான். ஸோ இது மாதிரி பெருசாக இல்லை, பட் ஓகே. 2000 ரூபா ஃபார் ரூமுக்கு 2 பர்சனுக்கு. ஸோ பக்கத்துலேயே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இன்றைக்கி 5th டே. ஸோ நம்ம இப்போ மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து அந்தேரி மெட்ரோ ஸ்டேஷன் போக போகிறோம். நம்ம இருக்க ஏரியாவிலேருந்து. காய்ஸ் இங்கே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு மும்பையில் கேட்டோம் ஒரு டாக்ஸி டிரைவரை. அவர் கூட்டு வந்து விட்டார் ஒரு ஏரியாவில்.
இது எந்த ஏரியானு எனக்கு தெரில. ஸோ இங்கே தான் சாப்பிட போகிறோம். பாருங்க, இங்கே தான் சாப்பிட போகிறோம். காய்ஸ், நான் பிரியாணி ரைஸ்னு ஒன்று ஆர்டர் பண்ணேன். இதை பார்த்தா பிரியாணி ரைஸ் மாதிரி தெரில எனக்கு. அப்புறம் நம்ம சிறுத்தை சிக் பீஸ் ஒன்று ஆர்டர் பண்ணார், க்ரீன் சிக் பீஸு. அவர் ரொட்டி சாப்பிட்றாப்புல. ஸோ ஃபிஷ் ஒன்று ஆர்டர் பண்ணோம். அப்புறம் அப்பளம் கொஞ்சம் கொடுத்தாங்க. அங்கே நம்ம பசங்க அவனுங்க ஒரு கட்டு கட்டிட்டு இருக்கானுங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மும்பையில் இருக்குது இல்லையா, ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் நிற்கிறேன். அங்கே பாருங்கள், அந்த ருப்பியோட சிம்பிளோட போட்டு என்ன காயின் வந்து நம்ம நாட்டில் வெளியிட்டாங்களோ அந்த காயின் எல்லாமே இருக்குது. எல்லா காயினும் கொடுத்துருக்காங்க. மும்பைக்கு போனது தான் மிச்சம். இந்தியாவோட மழைங்க, இந்தியா கேட்டு வரைக்கும் மழை விடவே இல்லைங்க. எதையுமே சுற்றி பார்க்க முடியல. அங்கே போகலாம் இங்கே போகலான்னு பிளான் பண்ணோம், எங்கேயுமே போக முடியல. கடுப்பாயே கொஞ்சம் போய் இந்தியா கேட்டும் அந்த தாஜி ஹோட்டலும் பார்த்துட்டு நேராக ரூமுக்கு தாங்க வந்தோம். வேறு ஒன்றுமே பண்ணல.